இனிமே சில்லி சிக்கன் பவுடர் வந்து கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே பாய் வீட்டு கல்யாணத்தில் போடுற சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 முட்டை, 1/4 டீஸ்பூன் அளவு ஃபுட் கலர், ரெட் கலர் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரும், 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்ல திக்கான ஒரு பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கலாம். நான் வந்து சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். அந்த 1 கிலோ சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை எள்ளும் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மட்டும் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நல்லா ஆயிலை காய வச்சுட்டு ஆயில் நல்லா மிதமான ஹீட்டில் இருக்கும்போது சிக்கனை போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல ஸ்பைசியாகவும் பாய் வீட்டு கல்யாணத்தில் போடுற சேம் சில்லி சிக்கன் ரெசிபி தான் இது. இதில் வந்து நான் கரம் மசாலாவுக்கு பதிலாக இந்த ரெசிபிக்கு கடையில் வாங்கின கரம் மசாலா யூஸ் பண்ணாமல் 1 இன்ச் அளவுள்ள பட்டை 8 பீஸும் ஒரு 4 ஏலக்காய் வச்சு பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.